ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் பூஜைக்காக கிளீனிங் ஒர்க் பண்ண வீடியோ தான் இது. Thursday மார்னிங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சு. குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. கரெக்டா 9:30க்கு மேல கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு முன்னாடி பெட் கவர் பில்லுவெல்லாம் எடுத்து மிஷின்ல போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலை இருக்க நேரத்துல இந்த மாதிரி கரண்ட் போனா செம்ம கடுப்பா இருக்கும். எனக்கு நார்மலாவே ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுவும் கரண்ட் போயிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. எந்த வேலையுமே சரியா பார்க்கவே முடியாது. அதை மீறியும் நான் கடகடகடன்னு பூஜை ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போது பன்னீரும் ஜவ்வாதும் தானே ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஏதோ லிக்விட் விற்கிறாங்க. இதுலயே நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. நல்ல ஸ்மெல் செம்ம சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாமி படத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு பூஜை ரூமையும் ஃபுல் டீப் கிளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வீடெல்லாம் கிளீனா இருக்கனால ஃபர்ஸ்ட் பூஜை ரூமை கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வீடை கிளீன் பண்ணியிருந்தேன். வேலை செய்யற அக்கா வந்து வீடை பெருக்கி தொடச்சு விட்டுருவாங்க. கடிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்சமா ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்கள கரண்ட் வந்தால் தொடச்சி வைங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கடைக்கு வந்துட்டேன். போகும்போதே லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு. வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் இந்த தாலிக்கயிறுலாம் வாங்கிட்டு அதெல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு அப்படி எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பலம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிளவுஸ் பீட் எடுத்திருந்தேன். லாஸ்ட் இயர் கொடுக்கும்போது ஒரு பிளெயின் பிளவுஸ் தான் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் பிரிண்டட் பிளவுஸ்மே கொடுத்துருந்தேன். தென் ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டு பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி மாயில தோரணம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 1 o'clock கிட்ட தான் கரண்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நானுமே கொஞ்சம் பில்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன திங்ஸ் வாங்கலையோ அதை மட்டும் தனியாக எழுதி வச்சுட்டு இருந்தேன். பூஜை பாத்திரம்லாம் இன்னும் வாஷ் பண்ணல. ஸோ பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலுமே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது குங்குமோட கொஞ்சமா ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மஞ்சளோட கொஞ்சமா சந்தனம் ஆட் பண்ணி சாமிக்கு வச்சா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். நெக்ஸ்ட் சாமி பாத்திரம்லாம் எடுத்து பூஜை ரூம்ல ரெடி பண்ணிட்டு குலதெய்வம் சொம்பும் சாமி படத்தாண்ட வச்சுட்டு நிலைவாசல்லாம் தொடச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தூபம் மட்டும் காமிச்சு Thursday பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஈவினிங் மேல கொஞ்சம் பூஜா திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அப்படியே வீட்டுல இருந்து குட்டீஸுமே கூட்டிட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லக்ஷ்மி படம் இல்ல, அதாவது சேர்ந்தா மாதிரி தான் இருக்கு, தனியா இல்ல. ஸோ ஒரு லக்ஷ்மி படம் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலாம், எதுக்கு வீட்டுல போய் செய்யற அப்படின்னுட்டாரு. ஸோ அப்படியே டின்னரை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பூக்கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு ஃபைனலா வாழை இலை வாங்கணும். வாழை இலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பூஜை பண்ற டேபிள் எல்லாம் பன்னீர் ஜவ்வாது போட்டு தொடச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் மகாலட்சுமி படத்தையும் வந்து கிளீன்லாம் பண்ணி வச்சாச்சு சாமி ரூம்ல. நைட்டே வந்து தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ மட்டும் எடுத்து வைக்காம மற்ற எல்லா பொருளையுமே வந்து தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் இயர் பூஜை பண்ணும்போது அப்படிதான் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தாம்பூலம்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டென்ஷன் வேணான்னு சொல்லிட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் மார்னிங் சமைக்கிற வேலைலாம் இருக்குன்னு. லாஸ்ட் இயரோட வீடியோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி வளையல் வந்து ஒரு 6 வளையலா கொடுத்துருந்தேன். இந்த வெறுமனே வளையல வந்து பிளவுஸ் பீட் மேலே வச்சு கொடுத்தா கீழே விழுந்துருவோம்னு ஒரு பயத்திலே இந்த வாட்டி ஒரு நூல் கட்டி கரெக்டாக செட்டாக கொடுத்துட்டேன். எங்களோட இந்த வரலட்சுமி பூஜைக்கு பேக் ட்ராப்பா வந்து இந்த பனானா லீவ்ஸ் தான் செட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பேக் ட்ராப் வந்து நிறைய மீஷோல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தூங்குறதுக்கு முன்னாடியும் மூக்கடையிலையும் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன்னு சொல்லி லாங் வீடியோவா போதும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.